டே 24 காடைகள் எல்லாமே 170 கிராம் கிராஸ் ஆகிடுச்சு. நல்ல க்ரோத்து, சேல்ஸுக்குமே தயாராகிட்டாங்க. இருந்தாலுமே இந்த பேட்சில் வந்து எனக்கு அந்தளவில் லாபம் கிடையாது. முக்கியமாக பல பண்ணைகள் வந்து நஷ்டமாகிறது முக்கியமான காரணமே உணவு மேலாண்மை தான். என்ன உணவு மேலாண்மை பண்ணணும் அப்படின்னா, காடைகளை பொறுத்த வரைக்கும் 7 நாட்களாக பிரித்து வச்சுக்கணும். முதல் 7 நாள்லேருந்து அடுத்து 7 நாள் வரைக்கும், அடுத்த 7 நாள்லேருந்து அடுத்த 7 நாள், இப்படி வந்து 1லேருந்து 7, 7லேருந்து 14, 14லேருந்து 21, 21லேருந்து 28 அப்படிங்கிற வகையில் பிரித்து வச்சுக்கணும். அதுலேயும் முக்கியமாக வந்து நிறைய வீண் விரயம் எங்கே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டாண்டு வைக்கிறதுல வந்து வீண் விரயம் ஆகும். சிக்குகள் பெரும்பாலும் வந்து இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் வந்து ஃபஸ்ட் டே வந்து நியூஸ் பேப்பரில் வைப்போம், அதுக்கப்புறம் ஸ்டாண்டை படுக்க வச்சு வைப்போம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி உயரம் ஏற்றி வைக்கணும். இந்த மாதிரி ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வைக்காத பட்சத்தில் காடைகள் போய் சீச்சு நிறைய உணவுகள் வந்து வேஸ்டேஜ் பண்ணிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வைக்கும் போதும், அந்த வாரத்திற்கேற்ற உணவு மட்டுமே கொடுக்கும் போதும், எந்த அளவில் கொடுக்கணுமோ அந்த அளவு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் போதும் காடைகள் நல்ல சரிவிகித உணவு கிடைக்கும். அதே போல் 24 மணி நேரமும் தண்ணி இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா காடைகள் குறிப்பிட்ட நாட்குள்ளேயே நல்ல எடையை வந்து ரீச் ஆகிடும். இந்த மாதிரி உணவு மேலாண்மையை கையாளானாலே நம்ம ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். மற்றபடி இந்த 7 நாளைக்கு எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம கிட்ட இருக்க கடைகள் எல்லாமே விற்பனைக்கு தயாராகிடுச்சு. தினம் நம்ம சரௌண்டிங்கில் யாருக்காவது கடைகள் தேவைப்பட்டாலோ, கடைகளுக்கோ இல்லை ஹோல்சேல்லையோ ரீட்டைலையோ எப்படி தேவைப்பட்டாலும் நம்ம தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இது போல் வெண்மனும் நல்ல தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.